உங்களுக்கு அப்புறம் பல 100,000 பேர் பிறப்பாங்க, அவங்களுக்காகவும் இந்த பிரபஞ்சம் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்க எல்லாரும் போவாங்க, அவங்க போயிட்டாங்கன்னா அப்புறம் ஒரு கோடி பேர் வருவாங்க, அவங்களுக்காகவும் இந்த பிரபஞ்சம் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் பிரபஞ்சம். உங்களுக்காக எதையுமே அது செய்யாது. சரிங்களா? சரி. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீ கேளு, உனக்கு கொடுக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆற்றல் இருக்குது, அது உன்னை வழி நடத்தும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், ஓகேங்களா? பிரபஞ்சம் எதுவும் செய்யாமல் இல்லை, அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிறோம் சில விஷயங்களை, பல விஷயங்களை. இந்த பிரபஞ்சம் தான் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குது. ஒரு மாசு இல்லாத காற்று கிடைச்சா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம், மாசு இல்லாத தண்ணி கிடைக்கும்போது நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். நம்ம இருக்கிற ஊரில் யாரும் பாம்பு போடாமல் இருந்தாங்கன்னா நம்ம நிம்மதியாக வாழலாம். இதே காஷ்மீரில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை இருக்குமா? நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் பிறந்ததுனால நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க.